சார் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு ஓபிஎஸ் பேசியிருக்காரு சார். இது எந்த ஜென்மத்தை சேர்ந்தது, எந்த ஜந்துவை போய் சேர்க்கறது? இது ஒரு பிறவியா? இந்த பிறவி தேவையே இல்லைங்க. என்னன்னா அந்த முற்றத்தில் ஏதோ போட்டு தூங்கிடுவாங்களாம், அதை செய்யலாம் இந்த ஆள். புரட்சித்தலைவர் அம்மான்னு சொல்லிட்டு 50 ஆண்டு காலமாக கத்திக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு அங்கே போறனா என்ன? உன்னுடைய பணத்தை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்காகவும் பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் திமுக ஆதரவாளனாவே செயல்பட்டுக்கிட்டு வந்து இன்னைக்கு உன்னுடைய சுய ரூபத்தை ஃபுல்லாக காமிச்சு இரட்டை இலையை முடுக்கிறதுக்கு, அதிமுகவை முடக்கிறதுக்கு எத்தனை கோர்ட் ஏறி இருப்ப, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்ப. ஃபுட் கோர்ட் என்ற ஒரு கோர்ட்டை தவிர நீ ஏறாத கோர்ட்டு கிடையாது. ஆரம்ப காலத்திலேருந்தே இவருடைய பன்னீர்செல்வத்தோட எண்ணம் வந்து திமுக கூட சப்போர்ட்டடாக போயிட்டா தன்னுடைய பணத்தையும் நம்ம பிள்ளைங்களும் பாதுகாத்துக்கலான்ற ஒரு எண்ணம் தான். இதை வந்து 2 பிள்ளைங்களும் ஏற்றுக்கலாம், ஆனால் அவங்க மனைவி இருந்தால் ஏற்றுக்குவாங்களா? நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படின்ற ராகத்தோடு தான் போயிருக்காரு. செயற்குழுவிலேயே பிஞ்சு போனது எடுத்து அடித்து உன்னை விரட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா நீ சரியான புத்தி கிடையாது உனக்கு. இந்த ஆட்சி வராததுக்கு காரணமே இந்த பன்னீர்செல்வம், சசிகலா, வைத்தியலிங்கம் இந்த மாதிரி டீம் இருக்குப்பா. விஜயகாந்த் திமுக எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் சார், தேமுதிக அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க நேற்று போய் ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க சார் திமுக கூட. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? மகன் வந்து லோக்சபா, தன்னுடைய தம்பி வந்து ராஜ்யசபா, ஒருத்தன் சினிமா. இந்த அம்மா கட்சி, இந்த 4 பேருக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் தேமுதிகவா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அன்பு சார். மீண்டும் திமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு ஓபிஎஸ் பேசியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லா இருக்குங்க. இது எப்போ எதிர்பார்த்தது தான். என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஓபிஎஸ் மட்டும் அப்படி சொல்லலைங்க. ஓபிஎஸ் கூட இருந்த ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ இருந்தான். அவர் சட்டசபையிலேயே சொல்லிட்டாப்புல மீண்டும் ஸ்டாலினோட ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அதையே ஃபாலோ பண்ணி, அதாவது ஓபிஎஸ்ஸை நீங்கள் கேட்கும்போது இந்த ஜென்மத்தெல்லாம் எந்த ஜந்துவில் சேர்க்கறது, இது என்ன பிறவி இது அப்படின்னு நான் எதையுமே ஒப்பீடு செய்ய முடியலங்க. இது எந்த ஜென்மம், எந்த பிறவி, எந்த ஜந்து கூட சேர்க்கறது இப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் எது கூடயும் சேர்க்க முடியாது. அது ஒரு தனி பிறவி போல இருக்குது. இப்படியெல்லாம் வாழ்க்கை தேவையா? வாழ்வு தேவையா? நான் கேட்குற கேள்வி, இப்படிப்பட்ட உன்னை அதிமுக முதலமைச்சராக பார்த்தது. ஆனால் நீ கடந்த 5 ஆண்டில் என்ன பண்ண? சட்டசபையிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவோட கருணாநிதியோட புகழ் பாடினார். என்ன பராசக்தி வசனம் அதெல்லாம் ரொம்ப விரும்புவார். அது தொல்காப்பியர் பூங்காவில் போய் நடைப்பயணம் போகும்போது போய் சந்திக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாலின் கிட்ட போய்கிட்டு தான் இருக்கார். இப்போ திட்டமிட்டு தான் ஓபிஎஸ் இது எல்லாமே இது திட்டமிடுதல் தான். திட்டமிடுதல் இல்லாமல் முதல்ல அவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியனை அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து வைத்தியலிங்கம், அந்த ஆள் தான் செலவு பண்ணிங்க தான் இந்த ஆளுக்காக நம்பி பார்த்து அந்த ஆளும் போய் சேர்ந்தான். தர்ம யுத்தம் தொடங்குறதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் ஓபிஎஸ்சி சொன்னார் சார், வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் சொல்லிட்டு. தர்ம யுத்தம் தொடங்குறதுக்கு இவங்க 2 பேர் காரணம்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்கிறார். தர்ம யுத்தம் தொடங்குறதுக்கே காரணம் வந்து சசிகலா. அதாவது அம்மா மறைவுக்கு அப்புறம் இவர் வந்து முதலமைச்சராக ஆக்குறாங்க. காப்பந்து அரசாங்கம் முதலமைச்சராக. அப்புறம் சசிகலா தன்னை முதலமைச்சராக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தலைமையில தட்டி யாரை பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை கும்புரன்சாமி அந்தாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கும்புரன்சாமின்னுவோம். அந்த கும்புரன்சாமியை தலைமையில தட்டி கையெழுத்து போட்டு முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னதால் இந்த ஆள் என்ன பண்ணான்னு கேட்டால் குருமூர்த்தி அட்வைஸ் போனான். குருமூர்த்தி நீ போய் தர்ம யுத்தம் உக்காரு, அது இப்படியும் பொய் சொல்லிட்டான். அது ஒரு பொய். ஆனால் சசிகலா இவனை அடித்து கையெழுத்து வாங்கினால தான் போய் தர்ம யுத்தம் உக்காந்தது. இதுதான் உண்மையும் கூட. என்ன, நீ
ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுக்கிட்டு ஒருத்தரையாவது உன் கூட வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போது உன்னுடைய திட்டமிடுதல் தான். அதாவது புரட்சித் தலைவர் அம்மான்னு சொல்லிட்டு 50 ஆண்டு காலமாக கத்திக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு அங்கே போகிறனா என்ன? உன்னுடைய பணத்தை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்காகவும் பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நீ வந்து திமுக ஆதரவாளனாகவே செயல்பட்டுக்கிட்டு வந்து இன்றைக்கி உன்னுடைய சுய ரூபத்தை ஃபுல்லாக காமிச்சிட்ட. ஏன்னா கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட டிடிவி தினகரன் வந்து அங்கே சேர்ந்துருக்காரு அதிமுகவில் என்டிஏ கூட்டணியில், என்னையும் சேர்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி, அதாவது பிச்சைக்காரன் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு கெஞ்சுதல் அப்படி சொன்ன நீ, ஒருங்கிணைப்பு குழு நடத்தின நீ இன்றைக்கி போய் நேரடியாக பேட்டி கொடுக்குற. இன்றைய தினத்துக்கு என்னென்னு இந்த மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் எப்பவுமே வந்து இன்னொருத்தர் மேலே சவாரி செய்கிறவர். தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு தொண்டர்கள் மேலே சவாரி செஞ்சு எல்லா தொண்டர்களும் இப்படி விரும்புகிறாங்க. தொண்டர்கள்லேருந்து மாவட்ட செயலர் எல்லாமே உன்னை புறக்கணிச்சிட்ட உடனே இன்றைக்கி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்மாத்து வேலை காட்டுறேன். இந்த பிறவியே தேவையில்லை அந்த ஆளுக்கு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்க்கும்போது பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அப்பா பேனா வைக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் பணம் இருக்குது, மகன் வந்து கார் பந்தயம் நடத்துறதுக்கு மெயின் சிட்டியில் டவுனில் மெட்ராஸில் 40-50 கோடி ஒரு நடிகைக்காக கார் பந்தயம் நடத்துறதுக்கு நிதி இருக்குது. எல்லா துறையிலையும் எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடு, பழைய ஓய்வூதியம் கொடு, என்னை நிரந்தர பணியாளராக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நிதி இல்லைன்னு சொன்ன ஸ்டாலின் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவார் நப்பாசையில் தன்னை பாதுகாக்கிறதுல இன்றைக்கி வந்து 0 பன்னீர்செல்வம், குமரன்சாமி பன்னீர்செல்வம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. சார் அவர் வந்து அதிமுகவில் என்னை சேர்த்துக்குங்கன்னு கெஞ்சினாரே சார், நீங்கள் சேர்க்காதனால தான் திமுக போயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் ஆரம்பத்த காலத்துலேருந்து இரட்டை இலையை முடுக்கிறதுக்கு, அதிமுகவை முடக்கிறதுக்கு எத்தனை கோர்ட் ஏறியிருப்ப, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்ப. ஃபுட் கோர்ட் என்ற ஒரு கோர்ட்டை தவிர நீ ஏறாத கோர்ட்டு கிடையாது இன்றைய தினம் வரைக்கும். உன்னுடைய எண்ணம் என்ன? அதிமுகவை முடக்கணும், ரெட்டை இலையை முடக்கணும், இபிஎஸ் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கட்சியவே காலி பண்ண நினச்சவன் நீ. அப்படியாப்பட்ட உன்னை மன்னிக்க முடியாத குற்றம் செஞ்சுருக்க. நீங்கள் கேட்குறீங்க இப்போது, அதாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை சேர்த்துங்க, இது இல்லாதால அப்படி. ஆரம்ப காலத்துலேருந்தே இவருடைய பன்னீர்செல்வத்தோட எண்ணம் வந்து திமுக கூட சப்போர்ட்டடாக போயிட்டால் தன்னுடைய பணத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் பாதுகாத்துக்கலான்ற ஒரு எண்ணம் தான். இதை வந்து 2 பிள்ளைங்களும் ஏற்றுக்கலாம், ஆனால் அவங்க மனைவி இருந்தால் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா அம்மா படம், தலைவர் படம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்த நீ, வெறும் ரோசி டீ கடையை நடத்தின நீ இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரன். இப்படி உயர்த்தி வச்ச இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது உன் மனைவி உயிரோடு இருந்தால் ஏற்றுக்குவாங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. சார் இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்தார்ல சார், ஆரம்பித்து ஒருவேளை திமுகவுக்கு இவங்க சைடு இருந்த ஒவ்வொரு இப்போ மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம்லாம் இதை ஆரம்பித்து இந்த பேரில் பூப்பா கிருஷ்ணன் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்கள், இந்த குழு ஆரம்பிச்சு அமுச்சு விட்டாரா சார்? நீங்கள் போங்க, நான் பின்னாடி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படி ராகத்தோடு தான் போயிருக்காரு. இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே வந்து இங்கே சீந்துவார் இல்லை. ஏன்னா செயற்குழுவிலேயே பிஞ்சு போனது எடுத்து அடித்து உன்னை விரட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா நீ சரியான புத்தி கிடையாது, உனக்கு ஒரு நிலையான புத்தி, ஒரு தலைமைக்கேற்ற தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழு பொழுதுக்குழுவில் உன்னை விரட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் நீ பண்ணாத வேலை கிடையாது, தகுதித்தெல்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி முடிவு அப்படின்னு வரும்பொழுது திமுக கிட்ட அடைக்கலம் தேடுறேன். திமுக கிட்ட அடைக்கலம் தேடின நீ அங்கேயாவது ஒழுங்காக இருப்பேன்னா ஸ்டாலின் தான் சொல்லணும், ஜாக்கிரதை ஒரு விஷ ஜந்து வந்து சேருது அப்படின்னு. சார் இதே மாதிரி தானே செங்கோட்டைன்னு சொன்னார் சார், அதிமுக ஒருங்கிணைக்குன்னு சொல்லி தான் சார் அவர் பேசினார். இப்போ அப்படி சொல்லிட்டு திடீர்னு தாவேக்கா போயிட்டாரே சார்.
அவங்களாம் எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியுங்களா இன்றைக்கி? இன்றைக்கி மதிக்க ஆள் இல்லை. சின்ன பசங்களை காதில் வந்து விசில் ஊதிட்டு போகுதுங்களாம். இன்னும் வருவாங்களான்னு எதிர்பார்க்குறான். இந்த கட்சி ஐஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு கீழே இருந்த ஒரு பழனிசாமி எல்லா நிலையிலையும் இன்றைக்கி இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். 4.5 வருஷம் நல்ல சிறப்பான ஆட்சி கொடுத்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்து நமக்கெல்லாம் அசிங்கம். இத்தனை வருஷம் இந்த அசிங்கம் தெரியலையா உங்களுக்கு? அரசு இருக்கும்போது, அதிமுக அரசு இருக்கும்போது, எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்பொழுது அசிங்கம் தெரியாதவனுங்க இவங்களால் வீழ்த்தப்பட்ட, அதாவது கண்டிப்பாக அடுத்த ஆட்சி அதிமுக வந்திருக்க வேண்டிய ஆட்சி 2.5%, 1.5%, 2.5% தான் தோல்வி அடைஞ்சோம். இவனுங்களால தான் இந்த ஆட்சி வராததுக்கு காரணமே இந்த ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, வைத்தியலிங்கம், இந்த மாதிரி டீம் இருக்குது பாருங்கள். இந்த டீமால் தான் இதை மீண்டும் உங்களை கட்சியில் இணைச்சிக்கணும்னு சொன்னபோது எடப்பாடியார் கரெக்டாக சொன்னார். சசிகலா ஜீரோ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து, ஓ பன்னீர்செல்வம் ஜீரோ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து மீதி யாரும் கட்சியின் விதிப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவங்களுடைய திருட்டு எண்ணம், நமக்கு போனால் எங்கே இடம் கிடைக்குமோ கிடையாது, நாம் இருந்த இடமே கேட்பானுங்கள்ல. கட்சிக்கு துரோகம் செஞ்சாச்சு, நீ வரும்போது அதே சீட்டு உனக்கு கொடுக்கணும் முடியுமா? இருக்கிற தொண்டெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை காப்பாற்றிங்கிறாங்க. இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து உடனே உனக்கு அந்த சீட்டு கொடுக்கணும்னா வந்து உட்கார வச்சுட முடியுமா? இதுக்காக ஏற்பட்டது தான். உடனே அங்கே போயிட்டானுங்க. எடப்பாடியார் வந்து செங்கோட்டனையும் ஓபிஎஸ்சியும் கட்சியில் சேர்க்காம நீக்கினது சரியா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறான், எங்கேயோ சாப்பிட்டுட்டு எங்கேயோ போய் வாழ ஆட்டுறான். இவனுங்களை வந்து கட்சியில் மீண்டும் இணைச்சிக்கிறது எப்படிங்க? அது விளைக்கிறது தப்பாக ரைட்டான்னு கேட்குறீங்க. அதாவது அவர் சாதாரணமாக செய்யலைங்க. எடப்பாடி டைம் கொடுக்குறாரு. ஏன்னா சில பேருக்கு சில மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரும், போவோங்க. மனித தன்மை, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்கல்ல. இதில் இந்த குரங்கு எந்த குரங்கு சேர்ந்து? ஏன்னா அவங்க 2 பேர் வச்ச கோரிக்கையை வந்து ஒருங்கிணைக்கணும் அதிமுக அப்படின்னு வச்ச கோரிக்கை. அதனால தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு வச்ச கோரிக்கை வந்து இவர் தான் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரை தவிர்த்து சசிகலாவையும் பன்னீர்செல்வத்தை தவிர்த்து மீதி எல்லாமே சேர்த்துக்கிறேன்னு தானே சொன்னார். செங்கோட்டையன் இதை தானே முன் வச்சார். செங்கோட்டையன் என்ன முன் வச்சார்? சசிகலாவை சேர்த்துக்க, பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் முன் வைத்த கோரிக்கை. ஏற்கனவே நீ இருக்கும் பொழுதும் நீ தான் கையெழுத்து போட்ட ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுக்கு. செங்கோட்டையனை சொல்கிறேன், நீ கையெழுத்து போட்ட, நீ பொதுக்குழுவில் கலந்துக்கின. அன்னைக்கு வைத்தியலிங்கமும் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியும் போகிறாங்க, நேரடியாக இருக்கிற அன்னைக்கு ஒத்து ஊதிட்டு இன்றைக்கி பிறசாட்சியாக நீ நிற்கிறேன்னா உன்னை எந்த வகையில் சேர்த்துக்கிறது? அவங்கள வந்து கட்சியை விட்டு எடுத்தது இவராக எடுத்த முடிவு கிடையாதுங்க. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் இவங்களெல்லாம் கேட்டு தான் அவர் முடிவு எடுக்கிறார். தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதே கிடையாதுங்க சார். 50 ஆண்டு காலமாகவே வந்து திமுக ஓபிஎஸ் வந்து திட்டிகிட்டு இருந்தார் சார். ஆமாங்க. அங்கே போய் எப்படி சார் சேர்ந்து அவரால் பயணிக்க முடியும்? அதுதான் சொன்னாங்க, இது எந்த ஜென்மத்தை சேர்ந்தது, எந்த ஜந்துவை போய் சேர்க்கறது, இது ஒரு பிறவியா? இந்த பிறவி தேவையே இல்லைங்க. ஏன்னா என்னென்னா அந்த முற்றத்தில் ஏதோ போட்டு தூங்கிடுவாங்களாம், அதை செய்யலாம் இந்த ஆள். ஏன்னா இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சது, வீட்டில் இரு. நாங்களாக ஒன்றும் கட்சியை விட்டு எடுக்கலையே, எடப்பாடியாராக எடுக்கலையே. நீ செஞ்ச தவறுகள் பட்டியலிடலாம். இப்போ போய் 50 ஆண்டு காலம் அம்மா வாழ்க்கை, புரட்சி தலைவர், இன்றைக்கி கருணாநிதி வாழும் இந்த 5 ஆண்டாக சொல்லிட்டு வர்றார். இன்றைக்கி சொல்லலை, நீங்கள் தவறான கேள்வி. இன்றைக்கி சொல்லலை அவர், இந்த 5 ஆண்டு காலமாக ஸ்டாலினோட துதி பாடுறார். அதாவது கோபாலபுரத்தில் கருணாநிதி வீட்டு வாசலையும் ஸ்டாலின் வீட்டு வாசலையும் உதயநிதி வாசலையும் முறை வாசல் செய்கிறவர் பன்னீர்செல்வம் தான் சார். 2 நாளைக்கு முன்னாடி கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார் சார், ஓபிஎஸோட அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை சொல்லியிருக்காரு. 95 வயசு நினைக்கிறேன் அந்த ஆளுக்கு. அடங்குறானா பார்த்தீங்களா? நீயும் இந்த கட்சியிலேருந்து இணைஞ்சு பாடுற சாதாரண வேல்முருகன் சொந்தக்காரன் ஒன்று
ஜெயிச்சுட்டு போயிட்டான். அப்போவே அடங்கியிருக்கணும், நமக்கு செல்வாக்கு இவ்வளோதானு. ஓபிஎஸ்ஸை வச்சுக்கின்னு வைத்தியலிங்கத்தை அவங்க கொடுத்து சில்லறை பசங்கன்னு சொல்கிறது ஒரு உதாரணம். சில்லறைங்க இவனுங்க. இந்த சில்லறைங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த ஓபிஎஸ்ஸுக்காக 0 பன்னீர்செல்வத்துக்காக பரிந்து பேசிக்கிட்டு, ஆனாலும் என்ன தன்மானம் இழக்காமல் திமுகவில் போய் சேராமல் நான் ஒரு தனி கட்சி தொடக்க போகிற சொன்னேன். அது வரைக்குமாவது அந்த ஆளுக்கு வாழ்த்து சொல்லலாமே. இவனுங்களை மாதிரி இல்லையே. இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. 0 பன்னீர்செல்வத்துக்கு கூட இருந்த தொண்டர்கள்னு சொல்கிறீங்களே, சில பேர் இருந்தாங்களே, அவங்க இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அடிமட்ட தொண்டர்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க இப்போ இவன் நிறம் மாறியா, பச்சோந்தியா, அடிக்கடி சொக்கா மாற்றிக்கிறவனா இருக்கானே, இவனை நம்பி நம்ம கட்சியை விட்டுட்டு இப்படி இவனை நம்பி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருமே இங்கே வந்து சேருவாங்க. விஜயகாந்த் திமுக எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் சார், தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நேற்று போய் ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க சார் திமுக கூட. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது பார்க்குறது 2 தூண். கோயம்பேட்டில் விஜய் கல்யாண மண்டபம் 2 தூண் இடிக்கப்பட்டதுக்கு கட்சி ஆரம்பித்தவன் தான் விஜயகாந்த். அவர் வந்து சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் ஆசிய கண்டத்திலேயே ஊழல் செஞ்சவர் கருணாநிதி. பெரிய ஊழல், உச்சபட்ச ஊழல் வந்து 1,76,000 கோடி 2G ஊழல். நாங்கள் சொன்னதை ஆரம்பித்து அவரும் சொன்னார். ஊழல் ஊற்றுக்கண்ணே கருணாநிதி தான். கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பித்த இயக்கம்தான் என்ன தேமுதிக. எங்கள் தெருவிலலாம் மீன் அன்னக்கூடையில் விற்றுட்டு வருவாங்க. மீனாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லலாம். கருவாட்டுக்காரி அந்த கருவாட்டுக்கூடியை வந்து தலைமையில் தூக்கிட்டு தேமுதிக வாங்கலையான்னு சொல்லிட்டு இங்கே அங்கே, அதாவது அதிமுக கிட்ட, திமுக கிட்ட, தாவேகா கிட்ட, தாவேக்கார நான் எம்எல்ஏ சீட்டு நிறைய எடுத்துக்கோ, ஏன்னா அவங்ககிட்ட ஆள் இல்லை, எடுத்துக்கோ, பணம் தர முடியாது. இங்கே அதிமுக கிட்ட, அதாவது மகன் வந்து லோக்சபா, தன்னுடைய தம்பி வந்து ராஜ்யசபா, ஒருத்தன் சினிமா. இந்த அம்மா கட்சி. இந்த 4 பேருக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் தேமுதிகவா? சொல்லுங்கள் சார். உங்கள் குடும்ப நலன் இதில் வந்து 300 கோடி கேட்குறதா கேள்வி. அதிமுக ராஜ்யசபா கிடையாது. நீ கேட்குற தொகை நாங்கள் எல்லா தொகுதியும் பார்த்துட்டு வந்துடும், நீ கிடையாது. இன்றைக்கி வந்து திமுக கூட போய் சேர்ந்துருக்க. கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் தேமுதிக. 20 ஆண்டுகள் கழிச்சு அங்கே போய் சேர்ந்துருக்க. உன் தொண்டை ஏற்றுக்குவானா? ஏன்னா விஜயகாந்தை வந்து பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படின்னு. இன்றைக்கி பழம் அதை கெட்டு போச்சு, அழுகி போச்சு. அந்த அழுகி போன பழத்தை சாக்கடையில் தான் போடணுமே தவிர, இந்த அம்மா சொல்கிறாங்க பேட்டிக்கிறோம், தேன் கலந்த பாலில் விழுது. நியாயமான வார்த்தையாக இது? அது அழுகி போன பழம், அதை தூக்கி சாக்கடையில் தான் போடணும். என்ன நீ இப்படி வியாபாரம் பண்ணின்னு வந்தியே, அன்னைக்கே உன் கட்சி செத்து போச்சு. தொண்டர்கள்லாம் திமுகவை விரும்புகிற தொண்டர்களே கிடையாது. அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் வந்து இந்த 5 சீட்டோ 4 சீட்டோ ஒதுக்குறாங்க பாரு, அதுக்கு தான் எவனா அலைஞ்சிருவோம், நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. மீதி பேர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த பிரேமலதா வந்து இந்த கட்சியை வியாபார நோக்கத்தோடு பண்ணதால் இது வந்து அந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போயிடுச்சு. இனிமேல் அந்த கட்சி கிடையாதுங்க தமிழ்நாட்டில். மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல, நீ செய்த தவறுகள்லாம், நீ செஞ்சுக்கிட்டு வந்த தவறுகள்லாம் ஒரு நிலையான புத்தி கிடையாது. இதுதாங்க அந்த கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.